பொன்னணி ஏர்னார்வெண்ணில் பூங்கொடி பிரம்மசக்தி நன்மணி மாயங்கி நாரணி உலகங்காத்தா உமையாதானும் வேதமும் தானே என்று தன்னோட புகையினாவால் சாற்றினே தரணி மீது இருகையில் கேடையும் கத்தியோ மத்தியோ போன்ற தடியெடுத்து வருகின்ற வேளையில் சத்துராதி தடங்குரண்டு ஓடவும் வடிகொண்டு பல நிறமாகவும் மாயனை விழுதிருக்கோம் அல்லவா வருத்தி கும்பிட்டால் துடி துடித்து வர தெய்வமே சிவ சுடலை மாட சுவாமி பிரம்மதேவன் வலது காலிலே பெருவில்லை பிறக்கின்றான் இது தக்கராஜன். அதே பிரம்மதேவனுடைய இடதுகால் பெருவிரல் அம்சமாக பிறந்தவள் வேதவல்லி. ஆமா. இப்படியாக சரி இருவருமாக கணவன் மனைவியுமாக தக்காபுரத்தை வெகு சிறப்பாகவே ஆண்டு கொண்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். சரி இப்படி நடத்தி வரப்பட்ட தருணத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் வேள்வியின் நன்மையாலே 150 குழந்தைகள் பிறக்கின்றன. 100 பேர்கள் ஆண் பிள்ளைகள் 50 பெண் பிள்ளைகள். ஆமா ஒரு குழந்தை வந்தாலே உலகத்தையே ஆக்கிவிடுவாங்க. இதுல 100 குழந்தைங்க வரதா எப்படி இருக்கும்? அதுல 150. அதாவது அரண்மனை முழுவதுமாக செல்வங்கள் மக்கள் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் பெருகி கிடைக்கக்கூடிய தருணத்தில் தக்கராஜன் ஏற்கனவே இருமாப்பு அதிகரிக்கின்றது. ஆணவம் இவருக்கு அதிகரிக்கின்றது. தம்பி உடையான் படைக்கின்றான் என்று சொல்வதற்கிணங்க 99 தம்பிமார்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி இருக்கப்பட்ட தருணத்திலே சரி இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே தக்கராஜ நினைக்கின்றான் 50 பெண் குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அப்படி என்று அழகுடனே அழைக்கின்றார் சந்திர பகவானி. சந்திரா இங்கே வாருங்கள், உங்களுக்கு 27 பெண்களை திருமணம் முடித்து தருகிறேன். சந்தோஷம் தானே? அது மட்டுமல்ல அப்பா தனு என்று சொல்லக்கூடிய முனிவரை உங்களை அழைக்கின்றேன், இங்கே வாருங்கள் என்று. ஐயா உங்களுக்கு 10 பெண்களை தரலாம் நினைக்கிறேன். யாருக்கு? இவங்களுக்கு. ஆமா காசிவரே உங்களுக்கு 13 பெண்ணு. ஆக மொத்தத்துல 50 பெண்களை 3 பேருக்காக திருமணத்தை முடித்து கொடுத்தார். சரி திருமணத்தை முடித்து கொடுத்தார். 100 ஆண் பிள்ளைகளை பார்த்தார். வளர்த்தார்கள், பருவதிச்சு அடைத்தார்கள். 100 பேர்கள் பிரம்மப்பட்ட பெறுவது உண்டுமையானால் இந்த வையகத்தை நாமே இயக்கலாம், நாமே உருவாக்கலாமே என்று நினைத்த இந்த தத்தவராஜனும் பாலர்களை பார்த்து சொல்கிறார். அப்ப வளர்களை உடனடியாக சென்று என் தகப்பன் பிரம்மதேவரை நோக்கி தாங்கள் தவம் இருக்க வேண்டும். அவர் காட்சி அளிப்பார். பிரம்ம பட்டம் வாங்கிவார். பிரம்மதேவன் காட்சி கொடுக்காத காரணத்தால் அவரவர் வளர்த்த வேலில் விழுந்து அவரவர்கள் இறந்து விடுகிறார். ஆமா இதை உணர்ந்தான் தக்கமகராஜன். கடைசி காலத்துல ஒன்றும் பிள்ளை பிரயோஜனம் இல்லாம அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டான். இருந்தாலும் நாம் மனம் தளரக்கூடாது, கூடவே கூடாது, போனால் போகட்டும் அப்படி என்று மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டான். அப்படி ஓடோடி வருகின்றார். பிரம்மதேவரிடத்திலே உதவியிருக்கின்றார். என்னை கேட்கிறார், வாருங்கள் அப்பா, இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள், மகா விஷ்ணு இருக்கின்றார், பெருமான் இருக்கின்றார். இவர்கள் 3 பேர்களோ யார் பெரியார், யார் சிறியார், யார் சிறியார், சொல்லுமையா
சொல்லுமையா எனக்கறிய சொல்லுமையா சொல்லுமையா அழகுனே பிரம்மதேவரிடத்திலே வந்து இருக்கின்றார். தந்தையே, இந்த உலகத்திலே 3 பேர்கள் இருக்கின்றனர். நீங்கள் 3 பேர்களிலும் யார் பெரியவரப்பா? செல்வ மகனே, என்ன மும்மூர்த்திகளிலும் தனி சிறந்த மூர்த்தியாக இருக்கக்கூடியவன் ஆண்டவன் சிவபெருமான். சிவபெருமான் அந்த திருமூர்த்திக்கு இணையான மூர்த்தி இந்த வையகத்திலே யாரும் கிடையாது. அதாவது சிவமயமாக இருக்கக்கூடிய சரணத்திலே சரி சிவமூர்த்திகளிலே தலைமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் ஆண்டவன் பகவான் என்பதை உணர்ந்தான் அல்லவா? சரி முதல் நினைக்கிறான் இந்த தக்க மகாராஜன் உலகத்திலே பெரியவர் சிவபெருமானே, ஆனால் அவரை விட நாம் பெரியவராக மாற வேண்டும். அப்படியே வாழ வேண்டுமே. ஆனால் ஆணவம் வருகின்றது இவனுக்கு. அவரை சிவனை எப்படி அழைக்க வேண்டும்? வா போன்னு அழைக்கணும். ஆமா அப்படின்னு சொன்னா சரி, ஒன்றிலே மகனா இருக்கணும், என்றால் மருமகனாக இருக்கணும். அப்படி நான் பார்வதியை மகளாக பாவித்தோம் என்று சொன்னால் இருவரும் நமக்கு அடிமை போல ஆகிடுவார். அப்படிதானே? பார்வதியை வாப்போன்னு சொல்லலாம், சிவனையும் வாப்போன்னு சொல்லலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய். ஆமா என்பதை உணர்ந்த நமக்கு ஒரு மகளாக வேண்டுமே என்று சொல்லி ஆதி பகவானுடைய இடது பாகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வதி மகளாக கிடைக்க வேண்டுமே என்று புத்திர காமிஷ்டி யாகமானது வளர்க்கின்றார்கள். அப்படி யாகமானது வளர்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரம் இங்கே தக்காபுரத்திலே இப்படி நடந்து கொண்டிருக்க ஆதி கைலாசமலையிலே என்ன ஆகுது பாருங்கள். அருகிருக்க கைலாசம் கைலாசம் சிவனும் சக்தியும் குருவாக இருக்கின்றார்கள். தூணிப்பனை உருக்கி வார்த்து சொரிமத்தாலே வலையவாவி ஆணிப்பன் வலையிலே அரணம் உமையும் குருவாக வீற்றிருந்தார்கள். குருவாக வீற்றிருக்கக்கூடிய சமயத்திலே இப்படி இருக்க தினந்தோறும் பகவானுக்கு என்ன வேலை பாருங்கள். உலகில் உள்ள உயிரினங்களுக்கு பணியிழந்து வருகின்றார். மறுவருடைய பழக்கம் அன்றைய தினத்திலே உலக மக்களுக்கு எல்லாம் பணியிழக்க வேண்டும் என்று சொல்லி பகவான் எப்படி பணியிழந்து வருகின்றார் பாருங்கள். நாடி எல்லாம்
படியிழந்தாள். ஆளாக்கு திரை எடுத்து அகிலம் எல்லாம் படி இழந்தாள். மழைக்கால் நல்ல திரை எடுத்து மண்டலங்களில் படியிழந்தாள். உனக்கு திரை எடுத்து இந்த உலகம் எல்லாம் படி இழந்தாள். கைக்குள் இருக்கும் தேரைக்கு கருவைக்குள் இருக்கும் சிசுவுக்கும் படியிழந்து வருகின்றார். ஆமா, அப்படி படியிழந்து வரக்கூடிய நேரம் எல்லா உயிர்களுக்கும் ஜீவதம் அழகான முறையிலே ஆண்டவன் பகவான் படி இழந்தார். அப்பொழுது பாரதியானவள் நினைக்கின்றாள், என்னமா நினைத்தார்? தினந்தோறும் நம்ம பகவான் படியிழக்க போறேன் போறாரு. நம்ம புருஷன் படியிழக்கதான் போறாரா, அல்லது இல்ல பக்கத்து வீட்டு படியதால் அது வர நம்ம புண்ணியத்தான் கெடுக்கிறாரா? ஒன்னும் தெரியலையே. எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய தினத்திலே ஆண்டவர் இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளலாமே. படியிழக்கம் பகவானை சோதிக்க வேண்டும் என்று பார்வதி அவள் தீர்மானம் செய்தாள். சரி, தீர்மானம் செய்து விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆசாரியை வரவழைத்தார். தெய்வலோகத்து தச்சன். ஆமா, சரி அம்மா. ஐயா அம்மா, விஸ்வகர்மா, எங்க தாயே? உடனடியாக இங்கே வாருங்கள். இதோ வருகிறேனே. இவளை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? விவரத்தை சொல்லுங்களா? உடனடியாகவே காஞ்சிரும் கட்டை வெட்டி கட்டி சுமலில் ஒன்று வழி திருக்காணி ஊட்டு வெட்டி என் கையிலே கொடுக்கும். இதோ சென்று வருகின்றனே. இந்த வார்த்தையை காதல கேட்ட இந்த தெய்வலோகத்து ஆசாரியாகிய விஸ்வகர்மா ஓடோடி வருகின்றானே. இடந்தவனத்திலே காஞ்சிபுர மரத்தை கண்ணிலே கண்டார். அதில் ஒரு கட்டையை வெட்டுகின்றார். ஒரு கை சிவன் தயார் செய்தார். ஆமா, சிவனுக்கு 2 அறைகள் தந்திரமாக பதித்தார். மேல் பூட்டு, கீழ் பூட்டு, உள் பூட்டு, வெளி பூட்டு, ஆடி பூட்டு, சீனி பூட்டு, சிங்கல் பூட்டு, திருக்காணி பூட்டு. என் நம்பிக்கை ஆதிபரா சக்தி தாயார் உமையவன் கையிலே கொண்டு வந்து ஒப்படைத்தார். என் அம்மா இந்த பாருங்க, சிவன் அந்த கையை வச்சு வாங்குங்க. எதா இருந்தாலும் இடத்துக்கு வச்சு வாங்கப்படாது. இந்த பார்த்தீங்களா? அதாவது நீங்க கேட்டீங்களா ஒரு கை சிவன். ஓஹோ, ஆமா, இதுதான் சிவகோடா. காஞ்சிபுரம் கட்டையில் செய்த சிவகோடு மிகவும் நன்றாக இருக்கு. அருமையாக செய்தீங்களா? ஆமா, இருக்கட்டும், நீங்க விரும்படியாக செய்து தந்து விட்டேன். அழகான கைதிகளை கையிலே வாங்கினாலே என் உமைவள் அதிபரா சக்தி வாங்கிக் கொண்டாள். வாங்கினவள் அப்படி நினைக்கிறார். பாருங்கள், என்னமா இந்த சிவகோட்டிலே என்ன அடைக்கலாம் அப்படின்னு 2 ஜீவனை பிடித்து அடைக்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடிய நேரம் கைலாசமையில் ஒரு திருவிளக்கான இருக்கிறது. அந்த திருவிளக்கினுடைய அடிவாரத்திலே 2 சிற்றெரும்புகள் எப்படி வருகிறது பாருங்கள். சுற்றி சுற்றி வந்திடுமா, சூழகள் ஓட்டிடுமா, சுற்றி சுற்றி வந்திடுமா, சுற்றி சுற்றி வந்திடுமா, சூழவள் ஓட்டிடுமா, சுற்றி சுற்றி வந்திடுமா, பார்த்தாரி வாதரியாய் பாவினையாய் இது செய்தாய், பார்த்தாரி வாதரியாய். சிட்டெரும்பு தனி விதித்து சிவலரி தானடித்தாய், சிட்டெரும்பு தனி விதித்து இப்படியாகவே அப்படியே திருவிளக்கை வார்க்கக்கூடிய நேரம் சரி 2 சிற்றறிவுகள் சுற்றி 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 வந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் மெதுவாக ஓடி வருவதை கண்டார். ஓடி சென்றாய், 2 சிற்றறிவுகளையும் பிடித்தாய். 2 சிற்றறிவுகளையும் பிடித்து சிவகோட்டிலே அடைத்தாள். அப்படி அடைக்கக்கூடிய நேரம் நான் உடுத்திருந்த முந்தாரியோடைய முள் முந்திகளே எக்கடிக்குள் வைத்து பத்திரமாக சொல்லி வைத்துக் கொண்டார்.